இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அன்பரான புனித அந்தோணியார். தொழுநோயாளி ஒருவன் அந்தோணியருடைய வேண்டுதலில் மிகவும் நம்பிக்கை உடையவனாயிருந்தான். அவரது வேண்டுதலால் இந்த நோய் குணம் பெறும் என நம்பிக்கையோடு அவரை நோக்கி தத்தி தத்தி நடந்து வந்தான். அப்போது படைவீரன் ஒருவன் அவனை இடைமறித்து கிண்டலாக, அட பைத்தியமே, அந்தோணியாராவது உனக்கு குணமளிப்பதாவது, இதெல்லாம் ஒரு பித்தலாட்டம் என்று அவரை நிந்தித்து பேசினான். நான் அந்தோணியாரை இப்படி நிந்தித்து பேசுவது நிமித்தம் இந்த தொழுநோய் எனக்கு வரலாம், வந்தா பார்த்துக்கிடுதேன் என நக்கலாக கூறினான். போர் வீரனை சற்றும் சட்டை பண்ணாமல் அந்தோணியார் மீதுள்ள நம்பிக்கையில் மனம் தளராது மெல்ல மெல்ல புனிதரின் கல்லறையை சென்றடைந்தான். அப்போது அந்தோணியார் அவனுக்கு தோன்றி, நீ உன் வியாதியிலிருந்து குணமாகிவிட்டாய், நீ எழுந்து போய் உன்னை நகைத்து பேசிய போர் வீரனை கட்டிப்பிடித்து உன்னிடமிருக்கும் கிளிப்பர்ஸ் என்னும் பட்டயச் சீட்டை அவனிடம் கொடுத்துவிடு, ஏனெனில் அவன் ஏற்கனவே தொழுநோயாளி ஆகிவிட்டான் என்று மொழிந்தார். தொழுநோயிலிருந்து குணமடைந்ததை மிகவும் பேரானந்தத்துடன் அந்தோணியாரை போற்றி புகழ்ந்து கொண்டே போர் வீரனை தேடிச் சென்றான். தொழுநோயாளி முன்பு எந்த நிலையில் இருந்தானோ அதே நிலையில் போர் வீரன் இருப்பதைக் கண்டு அவனிடம் தனது பட்டயச் சீட்டை கொடுத்தான். அந்த போர் வீரன் பணிவுடன் பெற்றுக்கொண்டான். தான் முன்பு மதியிழந்து அந்தோணியாரை குறித்து பழிச்சொல்லாக பேசியதற்கு மிகவும் மனம் வருந்தினான். தன் மீது இரக்கப்பட்டு தனக்குத்தானே தேடிக்கொண்ட கொடிய வியாதியிலிருந்து தன்னையும் விடுவிக்கும்படி அதிபக்தி விசுவாசத்துடன் மன்றாடினான். அவனுடைய மன்றாட்டும் கேட்கப்பட்டது. அது முதல் அவன் அந்தோணியார் மீது மிகவும் பக்தியும் நன்றியுள்ளவனுமாக நல்லதொரு வாழ்க்கை வாழ முற்பட்டான். சிந்தனைக்கு, தூயவரான புனித அந்தோணியாரின் வாழ்வை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழவும், நாம் நமது குடும்பங்களுக்காக அவரிடம் மன்றாடும் ஒவ்வொரு விஷயங்களும் அவரின் பரிந்துரையால் இறைவனால் கேட்கப்பட்டு நமக்கு அளிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அந்தோணியாரின் கரம் பிடித்து வாழ்வோம். ஆமென்.